தவிக்குது மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்கு மங்கள டம் டம் ஜோல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்கு மங்கள டம் டம் ஜோல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நமக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வழங்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய ஓவியா ஜுவல்லர் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் வரக்கூடிய வழியில் திருச்சி மெயின் ரோட் குகையில் ராயல் சிப்ஸ்க்கு பக்கத்தில். இதே நம்ம சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரோம் அப்படின்னா திருச்சி மெயின் ரோட் குகையில் உங்களுக்கு எம்ஜிஆர் சிலை இருக்கும். எம்ஜிஆர் சிலையிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலது பக்கத்தில் ஓவியா ஜுவல்லரி லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தங்கத்தோட விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரியான ரொம்ப அட்டகாசமான ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த டிசம்பர் 14ஆம் தேதி 15ஆம் தேதியில் என்ன ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய தங்க நகைகளுக்கு சேதாரம் அப்படின்னு சார்ஜ் பண்ணுறதே கிடையாதுங்க. அதே மாதிரி செய்கூலி வந்து நகைகளுக்கு பொறுத்து உங்களுக்கு செய்கூலி மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஓவியா ஜுவல்லரில் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கரண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரீசனபிளான சேதாரத்தில் தரமான தங்க நகைகளை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஓவியா ஜுவல்லரில் அதிகபட்சமான சேதாரமே உங்களுக்கு 10% தான். 10%க்கு மேலே நகைகளே கிடையாது. ஈவன் நான் வியர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு அதிகப்படியே வந்து 10% தான் சேதாரம் போடுவாங்க. இப்போ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, இந்த ஆன்டிக் ஜுவல்லரி நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. 0% சேதாரத்தில் செய்கூலி கிராமுக்கு 200 ரூபாய் கொடுத்து எடுத்துக்க முடியும். இதுதான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர். கண்டிப்பாக ப்ரைடல்ஸ்க்கெலாம் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்களே, கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. இப்போ பாருங்களேன், எனக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே தொடர்ந்து இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஓவியா ஜுவல்லர்ஸோட ரெகுலர் கஸ்டமர்ஸு, நம்ம லைவில் பேசின கஸ்டமர்ஸ் எல்லாத்திட்டையுமே பேசி அவங்ககிட்டையும் ஃபீட்பேக் ஆகிட்டு இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி முழுக்க தங்க நகைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க போகலாம். தவிக்குது மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்கு மங்கள டம் டம் ஜோல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்கு மங்கள டம் டம் ஜோல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம். இதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ். அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய லாங் ஹாரம் பார்க்குறீங்க. இது வந்து எல்லாருமே போட்டுக்கலாம். ஏன்னா சென்டரில் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி உருவம் கிடையாது, ஃப்ளார் மாடல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சைடில் எல்லாமே உங்களுக்கு அன்னப்பக்ஷி இருக்கக்கூடிய டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து எல்லாருமே வியர் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைப்பில் உங்களுக்கு இருக்கும். பியூட்டிஃபுல்லான முகூர்த்தத்துக்கான ஒரு ப்ரைடல் செட்டு. ஸோ நெக்லஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, நெக்லஸ் மட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். 3 பவுனில் உங்களுக்கு நெக்லஸ் வருது. அதே மாதிரி அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய இந்த லாங் ஹாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 6 பவுன். மொத்தமே ஒரு 10 பவுன் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட் 10 பவுனில் செட்டு வாங்கணும் அப்படின்னா இது சூப்பரான சாய்ஸ். பாருங்களேன், பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டா, ஈவன் ஒரு 15 பவுன் 20 பவுனுக்கு உண்டான ஒரு லுக்கை உங்களுக்கு இது கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய லைட் வெயிட்ல ஆன்டிக் கலெக்ஷன்ஸே நிறைய லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு டிசைன் செட் வச்சிருக்காங்க. லக்ஷ்மி உருவம் சென்டர்ல உங்களுக்கு இருக்கு இந்த நெக்லஸ்ல. அதே மாதிரி 2 பக்கமும் மயில் டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளவர் டிசைன் உங்களுக்கு இருக்கு. கும்பம் இருக்கக்கூடிய டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கீழே லாரல்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நெக்லஸ் உங்களுக்கு வெயிட் வந்து
இதுவும் மோரார்லெஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வரும். இதுவுமே உங்களுக்கு ஒரு 3 பவுனில் இருக்கக்கூடிய நெக்லஸ்ஸு, அதுக்கு மேட்சிங்கான லாங் ஹாரம் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 6 பவுன், மொத்தமே 10 பவுனுக்குள்ளே கவர் ஆகிடும் இந்த நெக்லஸும் ஹாரமும். இதுக்கு நீங்கள் 1 பவுனில் வந்து இயரிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பவுன் வந்துடும். இது பாருங்க, சேம் நம்ம நெக்லஸில் பார்க்கக்கூடிய அதே டிசைன் தான் வந்து நமக்கு ஹாரம்லேயும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் தாமரையில் லக்ஷ்மி இருக்க மாதிரியான டிசைன், அதுக்கு 2 பக்கமே மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கும்பம் வருது. கீழே ஃபினிஷ் பண்ணும்போது லாரல்ஸ் வந்து கோல்டன் பால்ஸ் டைப்பில் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறது, இதெல்லாம் ஹைலைட்டடு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஆன்டிக்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ், டெம்பிள், அதே மாதிரி நகாஸ், இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறது ஒரு டெம்பிள் கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஜுவல்லரி. இது பாருங்க, இதுவும் உங்களுக்கு லக்ஷ்மி உருவத்தோட சென்ட்ரல்ல நல்லா பெரிய சைஸ்ல லக்ஷ்மி தாமரை மேல இருக்க மாதிரி, அதுக்கு 2 பக்கமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மயில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு மாங்காய் டிசைன் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இந்த நெக்லஸ்ல வந்து முழுக்கவே வந்து மாங்காய் டிசைனும், ஃபினிஷ்ட் ஆகிற ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி தாமரை மேலே இருக்க மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வேலைப்பாடுகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமான வேலைப்பாடுகள், ஒரு 3 பவுனில். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய லாங் ஹாரம் உங்களுக்கு. ஸோ இந்த லாங் ஹாரம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்ம நெக்லஸில் பார்க்கக்கூடிய அதே டிசைன் உங்களுக்கு லாங் ஹாரமில் சென்டரில் பெண்டனு லக்ஷ்மி தாமரை மேலே இருக்கக்கூடிய டிசைனாக வருது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த செயின், ஹாரம் செயின் ஃபுல்லாகவே வந்து மாங்காய் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து உங்களுக்கு லக்ஷ்மி உருவம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு 7 பவுனில் வரக்கூடிய 6 to 7 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடியது. நான் அப்ராக்சிமேட்டான வெயிட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஒரு 10 பவுனுக்குள்ளே ஒரு நல்ல செட்டாக வாங்கி வைக்கணும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போட்டுக்கணும்னு கூட நினைப்பீங்க. அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ப்ரைடலாக இருக்கிறீங்க, அதாவது பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, முகூர்த்தம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் வாங்குறதுனாலும் இந்த மாதிரியான முகூர்த்த செட் அப்படிங்கிறத தாராளமாக வாங்கிக்கலாம். இது பாருங்களா, இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டு. இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 பவுனில் வரக்கூடியது நெக்லஸ், உங்களுக்கு ஒரு 3.5 பவுன் வருது. அதே மாதிரி இதுக்கு மேட்சிங்கான லாங் ஹாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாங் ஹாரம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு ஒரு 5 பவுன் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டான லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது ஒரு 3, இது ஒரு 5, மொத்தமே ஒரு 8.5 பவுனில் வந்து இந்த செட்டே உங்களுக்கு கவர் ஆகிடுது. சென்டரில் ரொம்ப அழகாக லக்ஷ்மி உருவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் இருக்குது, நல்லா ப்ராடான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு டிசைன் ரொம்ப சிம்பிளாலாம் கிடையாது. எந்த அளவு ஹெவி வெயிட்டில் ப்ராடாக கொடுக்கறதில்ல டிசைன்ஸ் இருக்குமோ, வேலைப்பாடு இருக்குமோ, அதே அளவு வேலைப்பாடு இந்த மாதிரியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப விரும்புறது உண்டு. அவங்களுக்காகவே நிறைய லைட் வெயிட் வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு ஒரு 30 பவுனில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே டிசைன் ஒரு 10 பவுனில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓவியா ஜுவல்லரியில். இது பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்டிக்கு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்கு. கொஞ்சம் ஃபேன்சியாக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்டிக் ஜுவல்லரியே ஃபேன்சியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். இது வந்து நமக்கு மேட் ஃபினிஷில் நல்லா பெரிய சைஸ் பெண்டனு, சென்டரில் லக்ஷ்மி உருவம் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காசு மாலை, ஒவ்வொரு காசுலேயுமே வந்து லக்ஷ்மி உருவம் வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு லாரல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்லஸ் மேலே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மாங்காய் டிசைன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஹாரமு, இது நமக்கு வி ஷேப்பில் வரக்கூடிய ஹாரமு. இந்த ஹாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5.5 பவுனில் வரும். 5.5 பவுனில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பெண்டன் ரொம்ப ஹைலைட்டடாக மேட் ஃபினிஷில் உங்களுக்கு இருக்குது. ஸோ எல்லாரும் வியர் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைப்பில் மாங்காய் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே லக்ஷ்மி தாமரை மேலே இருக்குது, அதுக்கு மேலே அன்னபக்ஷி உங்களுக்கு இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேலைப்பாடுகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது உங்களுக்கு ஒரு 5.5 பவுனில் இருக்கக்கூடிய ஹாரமு. அதே மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்டிக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்டிக்லேயே பாருங்களேன், இது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னு. ஸோ ட்ரெடிஷ்னல் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்குது. இந்த இயரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1.25 பவுனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜும்காஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாமே போடும்போது இந்த டைப் ஜும்காஸ் அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ லுக்கை வேறு லெவலுக்கு எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரியான ஜும்காஸ்லாம். இதெல்லாம் உங்களுக்கு 1.25 பவுன், 1 பவுன், 1.25 பவுன், 1.5லேயே இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் இந்த மாதிரியான ஜும்காஸ் கேட்டிருப்பீங்க. 2, 2.5, மினிமமே 2, 2.5க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் ப்ரைடலுக்கான ஜும்காஸ். பட் ஆனால் ஓவியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 பவுன்லேருந்தே ப்ரைடலுக்கான ஜும்காஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ்ஸு. இதுவும் உங்களுக்கு லைட் வெயிட் செக்மெண்ட்ஸில் வரக்கூடியது.
இது நம்ம மற்ற அக்கேஷன் கூட போகலாம். ஸோ வந்து மேரேஜ் அப்படிங்கும்போது முகூர்த்தமாக இருக்குது அப்படின்னா ஸோ ப்ரைடல் வியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த அக்கேஷன்னாலும் நம்ம இதை வந்து மாற்றி மாற்றி வியர் பண்ணிக்கலாம். நெக்லஸ் தனியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஹாரம் தனியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன மாதிரியான சாரீஸ் வியர் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த கலர் ஒரு ஸ்டாண்டர்டான கலர்ஸ் இல்லையா? ஸோ ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். அப்படியே ரூபி எம்ப்ராய்டோட ரெப்ளிகா டைப்பில் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிக் செட்டு. அதே மாதிரி இதில் ரொம்ப ஹைலைட்டட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லாங் ஹாரம். ஸோ பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு, எந்த அளவு கலைநயத்தோடு இந்த ஜுவல்லரி இருக்குது அப்படிங்கிறது இதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இது உங்களுக்கு ஒரு 12 பவுனில் வரக்கூடிய செட்டு. சென்டரில் லக்ஷ்மி தாமரை மேலே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்க மாதிரியான ஒரு டிசைனு. அதே மாதிரி ரூபி எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜும்காஸ் டைப்பில், ஸோ அது நம்ம கொடை டைப் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி அம்பர்லா டைப்பில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லாரல்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முழுக்கவே லக்ஷ்மி உருவம் தான். ஒன்று ரூபியில், ஒன்று எம்ப்ராய்டரில், இப்படி அல்டர்னேட்டிவாக மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு 12 பவுனில் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட் எடுத்துக்கோங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி இயரிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஒரு 1.25 பவுனில் வரக்கூடிய இயரிங்ஸ் தான். ஸோ இதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்மளுடைய ஓவியாவில். எல்லாமே நிறைய இந்த மாதிரியான ஜும்காஸ் டைப்பே தனியாக வச்சுருக்காங்க. அதை கூட நம்ம தனியாக ஒரு செக்மெண்ட்ஸாகவே எடுத்து காட்டலாம் எவ்வளோ ஜும்காஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாமே ஆன்டிக்கு. ஆன்டிக்லாம் மேட் ஃபினிஷ் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்தளவு நெக்லஸும் ஹாரமும் விரும்புகிறாங்களோ அதே அளவு பார்த்தீங்க அப்படின்னா சோக்கர் விரும்புகிறவங்களோட எண்ணிக்கையும் இருக்குது. ஸோ சோக்கர் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டு. ஸோ சோக்கரில் பாருங்களேன், ஸோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து இது ஒரு மேரேஜ் வெட்டிங் செட் அப்படிங்கிறனால வந்து மணமகன் மணமகள் இருக்க மாதிரியான ஒரு டிசைனு. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுற மாதிரி. ஏன்னா வந்து திருமணம் அப்படின்னாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா, எல்லாரும் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு இருப்பாங்க. ஸோ அதை அப்படியே ரிப்ளிகா பண்ணுற மாதிரியான ஒரு செட் இது வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராப் டைப்பில் கும்பம் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக வந்து ஒரு ட்ராப் டைப் வச்சுருக்காங்க. பாருங்களேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு சோக்கர் மாடல் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சோக்கர் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 7 to 7.5 பவுன் வரக்கூடிய சோக்கர். ரொம்ப அழகாக இருக்குது. வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகங்க. ரொம்ப அட்டகாசமாக அப்படியே அங்கே மட்டும் அந்த ஹைலைட் பண்ணுற ஏரியாவில் மட்டும் நமக்கு ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு மேட்சிங்கான லாங் ஹாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ லாங் ஹாரம் உங்களுக்கு இது மேட் ஃபினிஷில் வரக்கூடிய ஆன்டிக்கில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எம்ப்ராய்டு ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாமே அல்டர்னேட்டிவ்ஸாக வச்சு கொடுத்துருக்காங்க. காசு மாலை வருது. அதே மாதிரி சென்டரில் பாருங்களேன் பெண்டன் இதெல்லாம் ஹைலைட்டட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்டன், நல்ல பெரிய சைஸ் பெண்டன். இங்கே பாருங்கள். ஸோ என்னோட உள்ளங்கை சைஸ்க்கு இந்த பெண்டன் வருது. அந்தளவு நல்ல பெரிய பெண்டன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெண்டனுக்கு சென்டரில் அந்த எம்ப்ராய்டு ஸ்டோன் வச்சுருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்குது. 2 பக்கமுமே பார்த்தீங்க அப்படின்னா மயில் டிசைன் இருக்குது. அதுக்கு மேலே லக்ஷ்மி உருவம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஃபுல்லாக அன்னப்பக்ஷி இருக்குது. அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு மாலை லக்ஷ்மி இருக்க மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு செட்டு. இந்த செட்டு உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 12 பவுன் வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 12 to 12.5 பவுனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லாங் ஹாரம். ஒரு 20 பவுண்ட்ஸ் உங்களுடைய பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ இது செட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்து பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஒரு டைப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேட்டர்னு. என்ன தான் ஃபேன்சியை நம்ம விரும்புகிறவங்களா இருந்தாலும் மேரேஜுன்னு வரும்போது ஸோ எல்லாமே ட்ரெடிஷ்னலாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இந்த செட் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரூபி எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் இருக்குது, லாரல்ஸ் வச்சுருக்காங்க ரவுண்ட் ஷேப்பில். அதே மாதிரி ஆன்டிக்லேயே வந்து லக்ஷ்மி உருவத்துக்கு அல்டர்னேட்டிவாக நிறைய பேர் தேடிட்டு இருப்போம் இல்லையா, லக்ஷ்மி உருவம் இல்லாமல் வேறு கலெக்ஷன்ஸ் காட்டுங்க, வேறு டிசைன் காட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம் பாருங்களேன். ஸோ இது உங்களுக்கு நெக்லஸ்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஹாரம் வச்சுருக்காங்க. ஸோ இது லாங் ஹாரம் நமக்கு பெண்டன் இல்லாமல் மாலை டைப்பில் வருது. ஸோ நல்லா யூ ஷேப்டு உங்களுக்கு மாலை டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய லேயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஃபினிஷிங் பாருங்கள் மாங்காய் டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி வந்து தாமரை மேலே இருக்க மாதிரி அன்னப்பக்ஷி இருக்க மாதிரியான டிசைன் உள்ள இன்னர் லேயரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லைனில் ரூபி எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸ் எல்லாமே அல்டர்னேட்டிவ்ஸாக வச்சு கொடுத்துருக்கிறது இன்னும் சிறப்பு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 13 பவுனில் வரக்கூடிய ஒரு ஹாரம். 13-14 பவுன் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துடும். ஏன்னா இதில் வேலைப்பாடு உங்களுக்கு அந்தளவு அதிகம். அதுக்கு அடுத்து தான் மேட்சிங்கான இயரிங்ஸ் உங்களுக்கு இருக்குது.
ஸோ இயரிங்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 1.25 பவுன்லேருந்தே உங்களுக்கு இயரிங்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இது எல்லாமே ப்ரைடலுக்கான செட் கலெக்ஷன். ஸோ ப்ரைடலுக்கான பட்ஜெட் உங்களுக்கு எதுவாக இருந்துச்சுனாலும் சரி, ஒரு 10 பவுனில் ப்ரைடலுக்காக செட் வாங்கணுன்னாலும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு 30, 40, 50 பவுனில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் உங்களுக்கான ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இப்போ நம்ம செட்டு பார்த்தோம் இல்லையா, இதுக்கு தனியாக மேட்சிங்காக இருக்கக்கூடிய பேங்கிள்ஸு, அதே மாதிரி தனியாக இயரிங்ஸு, இது எல்லாமே நம்ம வாங்கி மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆன்டிக் மட்டும் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு இருக்குது தங்க நகைகளில். தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில். தவிக்குது மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் குத்திக டம்டம் மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் குத்திக டம்டம். நம்முடைய ஓவியா ஜுவல்லரில் இருக்கோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. அவங்க யாரும் கிடையாது, நிறைய பேர் லைவ்ல அவங்களுடைய வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நேரில் பார்க்க போறீங்க. அவங்க தான் நம்ம ஜெயம்மா. ஜெயம்மாட்ட பேசலாம். ஹாய் ஜெயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கவே வேணாம், நீங்களே ஓவியா ஜுவல்லரி பற்றி சொல்லிடுங்க. ஓவியா ஜுவல்லரி வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே விலை குறைவாக இருக்குது. பேசுறது பழகிறது எல்லாமே நல்லா பழகுறாங்க எல்லாருமே. அதுக்காகவே நான் கண்ணங்குறிச்சியிலேருந்து இங்கே வரேன். நான் எது வேணும்னாலும் சார்கிட்ட தான் வந்து கேட்டுட்டு வாங்கிட்டு போவேங்க. எனக்கு இப்போ அவர் பழைய கடையில் இருக்கும்போது இருந்து பழக்கங்க எனக்கு. இப்போ இங்கேயும் வந்துட்டுருக்குறாங்க. அதனால் நல்ல கடை, விலையும் குறைவாக இருக்குது, வாங்கிறதுக்கும் ஆசையாக இருக்குது. அதனால் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பார்த்துட்டு இருக்கவங்க ஓவியா வரணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் இந்த பக்கம் இப்படியே வந்து கடை வீதியில் வாங்க, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்படியே வந்துடுங்க. எல்லாம் நல்லா இருக்குது. வேறு அவ்வளோதான். ஓகே ஓகே ஜெயம்மா, தேங்க்யூ ஜெயம்மா, தேங்க்யூ. ஓவியா ஜுவல்லரில் வந்திருக்கக்கூடிய புது தங்க நகைகளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரைடலுக்கான செட்டு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க இல்லையா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ரெகுலர் டைப்பு, நம்ம நார்மலாக வியர் பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் ஜுவல்லரி செட்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் அடுத்து பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ்ஸு, மேட்சிங்காக இருக்கக்கூடிய லாங் ஹாரம், அதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ், இந்த மூணும் செமி ப்ரைடல் செட் வரப்போகுது. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இதில் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான செட்டில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வச்சுருக்காங்க. இதில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வரும்போது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இது பாருங்களேன், ஏன்னா இது சார் வந்து லாஸ்ட் டைம் லைவ்லேயே கூட சொல்லியிருந்தாரு. ஏன்னா நிறைய இந்த கேரளா டைப் இப்போ ரொம்ப பேர் விரும்புகிறாங்க, ஏன்னா டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நிறைய பேட்டர்ன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே என்ன ஹைலைட் அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட்டில் வந்துடும். ஸோ இந்த நெக்லஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெக்லஸ் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ கிராண்டாக இருக்குது, எந்த லெவல் லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்குவே வந்து ஒரு 3 பவுன் தான் வரும். ஸோ 3 பவுன்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு நெக்லஸ் மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எல்லோ கோல்டு. அதே மாதிரி அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய லாங் ஹாரம் உங்களுக்கு வருது. ஹாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு 6.5 பவுனில் வரும். ஸோ மொத்தமே உங்களுக்கு ஒரு 10 பவுனுக்குள்ளேயே இந்த செட் கலெக்ஷன் வந்துடும். ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 பவுன் போடும்போது எந்த அளவு லுக்கு கிராண்டு கிடைக்குமோ அது கண்டிப்பாக இது போடும்போது வருங்க. பாருங்கள், ஸோ எந்த அளவு வந்து உங்களுக்கு அகலம் இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஒரு இன்ச் அகலம் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. லேயர்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ்டிங் டைப்பில், மேட் ஃபினிஷில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாரம். பெண்டன் இல்லாமல் நமக்கு இது மாலை டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதே உங்களுக்கு பெண்டன் டைப் வேணும் அப்படின்னா பெண்டன் டைப்பும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு பெண்டன் வச்ச மாதிரியான மாடல்ஸு. இது பாருங்களேன், இது சேம் உங்களுக்கு செட்டு நெக்லஸ்க்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த நெக்லஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, இது ரொம்ப லைட் வெயிட்டில் ஒரு 2 பவுன் பாருங்கள். ஸோ 2 to 2.25 பவுன் தான், அதிகபட்சமே 2.25 பவுனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூப்பரான நெக்லஸ். சொன்னேன் இல்லையா, பார்க்கறதுக்கு ஒரு 5 பவுனு
அப்படி ஒரு லுக்கு கிடைக்கும். ஆனால் 2 பவுன் தான் உங்களுக்கு இந்த நெக்லஸ் அப்படிங்கிறது. ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஸ்டோன்ஸ் இல்லாத கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறீங்க இல்லையா? ஒரு 2 பவுனில் ஒரு நெக்லஸ்ஸு, அதுக்கு மேட்சிங்கான லாங் ஹாரம். இந்த லாங் ஹாரம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லாங் ஹாரம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. லாங் ஹாரம் உங்களுக்கு ஒரு 6 பவுன் வரும். ஸோ வந்து 2.25, இது ஒரு 6 அப்படின்னா ஒரு 8.25 பவுனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் உங்களுக்கு வந்துடுது. ஸோ நெக்லஸ்க்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஹாரமு, பெண்டனோட எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக நல்ல கிராண்டாக இருக்கும். ஒரு 8.25 பவுனே உங்களுக்கு பார்க்க ஒரு 15 பவுனுக்கான லுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ வியர் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்தளவு நல்லா ப்ராடாக இருக்கும். அடுத்ததாக பாருங்க, இது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னு. நம்ம எல்லாருமே இதை விரும்பி வியர் பண்ணக்கூடிய நெக்லஸ் ஹாரம் செட் அப்படின்னா நம்ம இது சொல்லலாம். இதுவும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒர்க் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ டைப் ஒர்க்கு. ஸோ ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி செட் இது. ஸோ இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நெக்லஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 2.5 பவுன். 2.5 பவுனில் பியூட்டிஃபுல்லான நெக்லஸ். இது எல்லாமே லைட் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷனு. நிறைய பேர் இன்னுமே இந்த மாதிரியான டிசைன் தான் வாங்குகிறோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு 2.5 பவுனு. அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4.5 பவுனு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 பவுன்லேயே இந்த செட்டே வந்துடுது. பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ இது நல்ல லைஃப் வரும். ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் விரும்புறது உண்டு. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லோ கோல்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் 2.5 பவுனில் நெக்லஸ்ஸு, அதுக்கு மேட்சிங்கான லாங் ஹாரம் உங்களுக்கு வந்து 4.5 பவுனில் தான். எந்த லெவல் லென்த் வருதுன்னு பாருங்கள். ஸோ டம்மியில் உங்களுக்கு சாம்பிளுக்காக வச்சுருக்காங்க. ஒரு 4.5 பவுன்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ, ஆன்டிக்கில் வேணும்னா ஆன்டிக் இருக்குது, டெம்பிள் இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரி கேரளா பேட்டர்னில், அதே மாதிரி நம்ம கல்கட்டா டைப் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்ன், சவுத் இந்தியன் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா பேட்டர்ன் டிசைன்ஸ்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது இன்னொரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் செட்டு. இதுவும் உங்களுக்கு 2.25 பவுனில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ்ஸு. அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய லாங் ஹாரம் கொடுத்துருக்காங்க. இந்த லாங் ஹாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி லேயர்டு ஒர்க் இருக்கும். ஸோ பாருங்களேன், இது எவ்வளோ வரும் நீங்கள் யோசிங்க. நான் லாஸ்ட்டாக எவ்வளோ வெயிட் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பாருங்களேன், நல்லா உங்களுக்கு மல்டி லேயர்டு 1 2 3 4 மொத்தம் 4 லேயர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாரமாக கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணும்போதும் அந்தளவு கிராண்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 பவுனாவது இருக்கும்னு யோசிச்சிருப்பீங்க. அதில் அப்படியே பாதி தாங்க. 5 பவுனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஹாரம் அப்படிங்கிறது ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஹாரம், அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய நெக்லஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேர்த்து ஒரு 7-7.25 பவுனுக்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். தவிக்குது மாலை டம் டம், மஞ்சள டம் டம், மாத்து அடிக்கு மங்கள டம் டம், ஓல டம் டம், ஒதுக்கு டம் டம், ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம், மாலை டம் டம், மஞ்சள டம் டம், மாத்து அடிக்கு மங்கள டம் டம், ஓல டம் டம், ஒதுக்கு டம் டம், ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு பியூட்டிஃபுல்லான எல்லோ கோல்ட்லேயே ஒரு டிவைன் கலெக்ஷனாக பார்க்குறோம். எத்னிக் பேட்டர்னில் பார்க்குறீங்க. இங்கே பெண்டன் பாருங்கள், நமக்கு லக்ஷ்மி உருவத்தோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்லஸில் உங்களுக்கு மாங்காய் டிசைன் இருக்கக்கூடிய பேட்டர்னில் இது வருது. இது உங்களுக்கு ஒரு 3 பவுன். ஸோ 3 பவுனில் நெக்லஸ் இருக்குது. அதுக்கு மேட்சிங்கான லாங் ஹாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லாங் ஹாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5.5 பவுனில் 5.5 to 5.25 பவுன் பாருங்களேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப டபுள் லேயர்டாக உங்களுக்கு ஒர்க் இருக்குது. அவுட்டர் லேயரில் மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. இன்னர் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரோட லீஃப் டைப்பில் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ரொம்ப அழகாக க்யூட்டாக குட்டியாக ஒரு பெண்டன் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டு அப்படி லுக்கு வேணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், மைல்டாக இருக்கணும், அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 3, அதே மாதிரி இது ஒரு 5, மொத்தம் ஒரு 8, 8.5 பவுன்லேயே இந்த டிவைன் கலெக்ஷன்ஸ் ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்காகவே அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பாருங்க, இன்னொரு செட்டு நெக்லஸ் சிம்பிளாக கீழே ஹாரம் வந்து மாலை டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது இப்படி போடும்போது தான் அழகாக இருக்கும். இது வி டைப்பில் இருக்கக்கூடிய நெக்லஸ் உங்களுக்கு. நெக்லஸ் வந்து உங்களுக்கு 2 பவுனை விட கம்மி, 2 பவுனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் கம்மி, மொத்தமே 15 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு நெக்லஸ்ஸு பெண்டனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம நார்மல் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கூட வியர் பண்ணிக்கலாம். ஸோ பெண்டனில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி உரம் இருக்குது, அதே மாதிரி 2 பக்கமும் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. 15 கிராமில் ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸாக இந்த நெக்லஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாலை டைப்பில் ஹாரம் கொடுத்துருக்காங்க. பெண்டன் எதுவுமே இல்லாமல் ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஹாரம். ஸோ இந்த ஹாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5.5 to 6 பவுனுக்குள்ளே வரும். ஸோ 5.5 to 6 பவுனுக்குள்ள ஹாரம். இது ஒரு 2.5, எல்லாமே உங்களுக்கு ஒரு 7, 7.5 பவுனுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு கலெக்ஷன். ஸோ ரொம்ப அழகாக நல்லா ப்ராடாக இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய, எல்லாருமே விரும்பி வியர் பண்ணக்கூடிய லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய நெக்லஸ் ஹாரம் செட் கலெக்ஷன்ஸ். 10 பவுனுக்குள்ளே தான் என்னோட பட்ஜெட் இருக்குது. ஏன்னா ப்ரைடலுக்காக நகை வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 10 பவுனில் பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு செட் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த வாரம் வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த நகைகள் எல்லாமே சேதாரம் இல்லாமல் வாங்கிக்க முடியும். செய்கூலி கிராமுக்கு 200 ரூபாய். இதுதான் இப்போ நம்மளுடைய ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்காகவே கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆஃபர். இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சோக்கர், அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய லாங் ஹாரம் செட்டு பார்க்குறீங்க. இது எல்லாமே வி டைப்பில் இருக்கக்கூடிய லாங் ஹாரம், அதே மாதிரி சோக்கர். இதுவும் நமக்கு லைட் வெயிட்டில், அதாவது ஒரு 10 பவுனுக்குள்ள பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக வியர் பண்ணிக்கக்கூடிய ஒரு செட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள், நமக்கு முதலாவதாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சோக்கரு நெக்லஸ் நம்ம எப்படி வேணால் வியர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது, இல்லை ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு லெஹங்கா வியர் பண்ணும்போது வியர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். லெஹங்காக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதோட ஹைலைட்டே பார்த்திங்க அப்படின்னா லுக் வைஸ் நமக்கு ரொம்ப கிராண்டாக கொடுத்துருப்பாங்க. வெயிட் லைட் வெயிட் தான். ஒரு 4.25 பவுன்னா இந்த உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் அப்படிங்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுனுக்கு உண்டான லுக்கு கொடுக்கும். நமக்கு லூப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, அப்படியே கண்டினியூடாக உங்களுக்கு வரும். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூடாக. அதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸும் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இயரிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 பவுனில் வரக்கூடிய இயரிங்ஸு பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக ஹேங்கிங் மாடலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இயரிங்ஸ் உங்களுக்கு ஒரு 1.5 பவுனு, இது வந்து உங்களுக்கு 4.5 பவுனில் இருக்கக்கூடியது. 5 மொத்தம் 6 பவுன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் லுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குங்க. லெஹங்கா வந்து ரிசப்ஷனுக்குனாலும் சரி, இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது கூட நீங்கள் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிராண்டாக இருக்க லுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே சோக்கர் மாடல்ஸு. சோக்கரில் நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா சோக்கர் அப்படின்னாலே வெயிட் அதிகமாக இருக்கும். மினிமமே வந்து ஒரு 5 பவுனுக்கு மேலே தான் சோக்கர் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் கிடையாது. இது பாருங்கள், ஒரு 21 கிராம்ஸு, ஈவன் ஒரு 3 பவுனுக்குமே கம்மி இது. ஸோ ஒரு 2.5 பவுனில் வரக்கூடிய ஒரு சோக்கரு. எனாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி கலர்டு எனாமல் உங்களுக்கு இருக்குது. மேட் ஃபினிஷ்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சோக்கரு. அதுக்கு மேட்சிங்கான ஹாரம் உங்களுக்கு வருது. ஹாரம் வந்து நமக்கு வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 4.5 பவுன் தான். ஒரு 21 கிராம். இது வந்து ஒரு 4.5 பவுன் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு 2.5 பவுன். மொத்தமே ஒரு 6.5 பவுனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான செட் இருக்குது. பெண்டன் வச்சுருக்காங்க. ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்குது. மல்டி கலர் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன கலர் சாரீ கட்டினீங்க அப்படின்னாலும் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3/4 பவுன் to 1 பவுனுக்குள்ளே வரக்கூடிய இயரிங்ஸ் வச்சுருக்காங்க. இது மொத்த செட்டே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னாலே ஒரு 8 பவுனுக்குள்ளே எடுத்துக்க முடியும். அதாவது சோக்கருக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய இந்த ஹாரம், அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய இயரிங்ஸே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த நகைகள் நீங்கள் எது எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாதுங்க. செய்கூலி அப்படின்னு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான சோக்கரு. இதுவும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதனுடைய வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பவுனு.
3 பவுனில் ரொம்ப அழகான ஒரு சோக்கர். எனாமல் கோட், உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து உங்களுக்கு எனாமல் கோட் தான். அதே மாதிரி சென்டரில் ஃப்ளார் டிசைன் வச்சுருக்காங்க. கீழே வந்து ரொம்ப குட்டியாக ட்ராப் டைப் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நல்லா நெருக்கமாக இருக்கக்கூடிய டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சோக்கரில். சோக்கருக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய லாங் ஹாரம். ஸோ இந்த லாங் ஹாரமும் உங்களுக்கு வந்து 4.25 பவுன் உங்களுக்கு வரும். 5 பவுனுக்கும் கம்மி தான். ஸோ மொத்தம் ஒரு 8 பவுனு. அதே மாதிரி மேட்சிங்கான இயரிங்ஸ் ஒரு பவுன் சேர்த்துனீங்கன்னா கூட ஒரு 8 to 9 பவுனுக்குள்ளே வரும். இது பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வெயிட் அப்படிங்கிறனால ஈவன் பின்னாடி பேக்லேயுமே உங்களுக்கு க்ளோஸ்டு தான். ஸோ இதனால் நிறைய பேர் லைட் வெயிட் அப்படின்னா பேக்கில் வந்து இந்த ஹாலோ டைப்பில் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. இது உங்களுக்கு பின்னாடியுமே க்ளோஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. மேட்சிங்கான இயரிங்ஸும் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே செமி ப்ரைடல் செட்டாகவே இருக்குது. அதாவது சோக்கரு, ஹாரமு, மேட்சிங்கான இயரிங்ஸ், அப்படி வந்து ஒரு 3 செமி ப்ரைடல் செட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு ஒட்டியானம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒட்டியானமும் அவைலபிளாக இருக்குது செட்டுக்கு. இது பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா ப்ராடாக, நம்ம முன்னாடி பார்த்ததை விட இது இன்னும் நல்லா ப்ராடாக இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் மாடலு. ஸோ இந்த சோக்கர் மாடல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3.5 பவுனில் வரும். ரொம்ப அழகாக இருக்குது. எனாமல் கோட்டோட உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அந்த எனாமல்ஸ். தவிக்குது மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் குத்திக டம்டம் மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் குத்திக டம்டம். நம்முடைய ஓவியா ஜுவல்லரில் இருக்கக்கூடிய தங்க நகைகளோட கலெக்ஷன்ஸ், அதோட சேர்த்து ஆஃபர் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அட்டகாசமான ஆஃபர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியது பேங்கிள் கலெக்ஷன்ஸ். ஸோ பேங்கிளில் எந்த மாடல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சேதாரம் கிடையாதுங்க. செய்கூலி அப்படின்னு கிராமுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு. பேங்கிள் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேங்கிள் வந்து 6 கிராம்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 6 கிராம்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். டெய்லி வேர் பேங்கிள், ஆன்டிக்கில் பேங்கிள். ஸோ ப்ரைடலுக்கு ஆன்டிக்கில் வேணும் அப்படின்னா நான் வியர் பண்ணியிருக்க மாதிரியான ஆன்டிக் பேங்கிள்ஸ் இருக்குது. டெய்லி வேர் பேங்கிள்ஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்டோன்ஸு, ஃபேன்சி டைப்பு, நிறைய இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் தான் இந்த செக்மெண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவதாக பாருங்கள், ஒரு சில சாம்பிள்ஸ், எல்லாமே நான் சாம்பிள்ஸ் மட்டுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முக்கியமாக இருக்கக்கூடியதை பிக் பண்ணி காட்டுறேன். இதை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தாங்க பார்க்க முடியும். ஸோ அதில் பாருங்களேன், ஃபேன்சி பேட்டர்ன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி பேட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு பெயிண்டிங் டைப்பில் வரக்கூடிய கலெக்ஷன், இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ். ஸோ இது அவைலபிளாக இருக்குது. கலர்ஸில் உங்களுக்கு டபுள் பேங்கிளாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெய்லி வேர், ரெகுலர் பேட்டர்ன்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள், நம்ம டெய்லி வேர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தடியாக இருக்கும், அதாவது நல்லா மொத்தமாக இருக்கும். சிங்கிள் பேங்கிள் வந்து உங்களுக்கு 1 பவுன் வரும். ஸோ இது வந்து நம்ம தினமும் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து டெய்லி வேர் பேங்கிள் போடணும்னு நினைப்பீங்க இல்லையா? ஏன்னா இது உங்களுக்கு நல்லா வந்து லைஃப் லாங் வரக்கூடிய பேங்கிள்ஸ் இந்த டைப் எல்லாமே. ஃபேன்சி வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேன்சி பேங்கிள்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. நிறைய பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு முறுக்கு டைப்பில் வேணும் அப்படின்னா அந்த டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பாருங்கள், பேங்கிளே நமக்கு கடா டைப்பில். ஸோ கடா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேங்கிள் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபேன்சி பேங்கிள்ஸ் இது எல்லாமே. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து இந்த ரேக்கில் பாருங்கள், இதுலேயும் நிறைய ஃபேன்சி பேங்கிள்ஸ் இருக்குது. இது பாருங்களேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே எனாமல்டு, ஸோ கலர் கோட்டடோடு உங்களுக்கு வரும். டபுள் ஷேட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹைலைட் பண்ண மாதிரி பால்ஸ் வச்சுருக்காங்க.
இந்த பக்கம் ஒரு ஷேட் கலர்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ அதே மாதிரி இதுக்கு இந்த பக்கம் பாருங்களேன். ஸோ இதில் ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கை ப்ளூவும் ரெட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஷேப்பில். இதெல்லாம் நல்லா ப்ராடாக இருக்கக்கூடிய பேங்கிள். ப்ரைடலுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ரைடல் பேங்கிளாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேங்கிள் உங்களுக்கு வந்து ஒரு 2 பவுன் வரும். அதே வந்து 2ஆக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை இது சிங்கிள் போதும்னா ஒரு கையில் வந்து எப்போவுமே வாட்ச் வியர் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சிங்கிள் பேங்கிள் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா அகலமாக இருக்கும். அதே மாதிரி லைஃப் உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாதுங்க. செய்கூலி கிராமுக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அட்டகாசமான ஆஃபர் ஓவியா ஜுவல்லரில் இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததாக இன்னொரு பேங்கிள்ஸ் செட் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே டபுள் பேங்கிள்ஸு. ஸோ டபுள் பேங்கிள்ஸ் நீங்கள் ஒரு பேங்கிள் வந்து ஒரு 6 கிராமு 1 பவுனில் வாங்கினீங்கன்னா 2ங்கும்போது உங்களுக்கு 2 பவுன் வரக்கூடியது. இதெல்லாமே பாருங்களேன், இதெல்லாமே டெய்லி வேருக்கு. ஏன்னா நல்லா வந்து தடிமனாக இருக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ இது நல்லா டெய்லி வேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடையாது. ஸோ ஆஃப் சர்க்கிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உள்ளே வந்து க்ளோஸ்டு ஃபினிஷ்டு இருக்குது. அதே மாதிரி இது டெய்லி வேர் போட்டுக்கலாம். எனாமல் கோட்டடோடு இருக்குது. எனாமல் வேண்டாம், எனக்கு ஸ்டோன்ஸ் எனாமல் எதுவும் இல்லாமல் ப்ளைனாக வேணும்னா இது பாருங்களேன். ஸோ ப்ளைனாக ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே டெய்லி வேருக்கு அழகாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள் 1 பவுண்டு, அதிகபட்சம் 1, 1.5, 2 அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஆஃபர்ஸ் இருக்கனால கலெக்ஷன்ஸ் கம்மின்னு மட்டும் நீங்கள் யோசிச்சிடாதீங்க. சூப்பரான ஆஃபரு. எல்லாமே 916 ஹால்மார்க் தங்க நகைகள், ஹெச்ஐடி நகைகள் மட்டுமே தான் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாமே நம்ம டெய்லி வேர் பண்ணக்கூடிய ஒரு பவுன் 2 பவுனில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைடலுக்கான பேங்கிள்ஸ். இது எல்லாமே நமக்கு ஆன்டிக்கில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது பாருங்களேன், கார்னர் பேங்கிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் கார்னர் பேங்கிளாக போட்டுக்கலாம். இல்லை மற்றபடி சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா நீங்கள் இது சிங்கிள் பேங்கிளாக வேர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 2.5 பவுன் 3 பவுன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 பவுன்லேருந்து உங்களுக்கு வருது. ப்ரைடல் பேங்கில் 2, 3 அந்த மாதிரியான ரேஞ்சஸில் வரும். பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வெளியில் போய் மற்ற இடங்களில் வாங்கினீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் அப்படின்னு மட்டும் மினிமம் 15% போடுவாங்க சேதாரம். பட் ஆனால் சேதாரம் 0% தான். சேதாரமே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியான பேங்கிள்ஸ் டைப் எல்லாமே நம்ம ஓவியாவில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குது, இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு ஹாலோ டைப்பில் போடும்போது நம்ம ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகி ஹைலைட் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி டெம்பிள்லேயே பாருங்கள் ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைடலுக்கான பேங்கிள் செட் கலெக்ஷன். சைஸஸ் இருக்குது 2.4, 2.6, 2.8. ஈவன் சைஸஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கஸ்டமைஸ்டு பேங்கிள் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே வந்து ரிட்டன் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் பெரியவங்களுக்கு இல்லையா? ஸோ பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. நியூ பார்ன் பேபிஸ்லேருந்து பேங்கிள்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு அடுத்து வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்காக இருக்கக்கூடிய பேங்கிளில் ஒரு சில சாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், ஓகே, நியூ பார்ன் பேபிஸ்க்காக இருக்கக்கூடிய பேங்கிளில் நிறைய டிசைன் வச்சுருக்காங்க. ஸோ பெரியவங்களுக்கு நம்ம போடுற மாதிரி நியூ பார்ன்லேருந்து அப் டு 14 வரைக்கும் இருக்கவங்களுக்கும் தனியாக பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக லைட் வெயிட்டில் வேணும் அப்படின்னா லைட் வெயிட் இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பவுனில் 2 பேங்கிள் வரும். நல்லா ஃபேன்சி மாடலில் இருக்குது. இல்லை குழந்தைங்களுக்கு நல்லா தடிமனாக போடணும், நல்லா லைஃப் லாங் வாங்குற மாதிரி எப்போவுமே கையில் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள் சூஸ் பண்ணலாம். இதெல்லாமே பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப கிளிட்டரியாக இருக்கிறது போட மாட்டாங்க. ஸோ இது வேணால் நீங்கள் சிம்பிளாக போட்டுக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது. கடா மாடல் அவைலபிளாக இருக்குது. பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூ பார்ன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உண்டான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய ஓவியா ஜுவல்லரில் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்குது. வேஸ்டேஜ் 0% வேஸ்டேஜில் தாராளமாக நீங்கள் இந்த தங்க நகைகள் எல்லாமே வாங்கிக்கலாம் நம்முடைய ஓவியா ஜுவல்லரில்.
சிக்கி தவிக்குது மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்கு மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள டம் டம் மாத்து அடிக்கு மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் நம்முடைய ஓவியா ஜுவல்லர்ல வந்திருக்கக்கூடிய புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கஸ்டமர் கிடையாது, ஓவியா ஃபேமிலியில ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய டைம் நம்ம எப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறனாலும் இவரை பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவு அடிக்கடி வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளர் தான் நம்மளுடைய ஐயா. அவர்கிட்ட பேசலாம். ஸோ வணக்கம். ஸோ ஜெயராமன், புத்தம சோழபுரம். கண்ணு நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து நான் உங்ககிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது, நீங்களாம் வந்து ஓவியா ஃபேமிலியில ஒருத்தர். அதனால ஓவியா ஜுவல்லர் பத்தி நீங்க சொல்லுங்க. நம்ம இருக்கிற நகைக்கடையிலேயே, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நகைக்கடையிலேயே ஓவியா வந்து ஒரு தரமான பொருளும் ஒரு சிறந்த பொருளும் அங்கீகாரம் கேரண்டி கொடுக்கக்கூடியது யாருன்னா ஓவியா மட்டும்தான். அதில் எந்த பொருளை எடுத்தாலும் லாபம் அதிகம் எதிர்பார்க்காம கன்சூமர் சந்தோஷம் அடைஞ்சு போகிற அளவுக்கு முதலாளி மக்களுக்காகவே வந்து இந்த கடை வச்சுருக்காரு. இது மக்கள் கடன் தான் சொல்லணும், ஓவிய கடன் சொல்கிறத விட மக்கள் கடன் சொல்லலாம். எல்லாமே இன்றைக்கி வெள்ளி எடுத்தாலும் தரமான பொருள், நகை எடுத்தாலும் தரமான பொருள். நான் இப்போ முன்ன உத்தம சோழபுரத்தில் இருந்தேன், இப்போ ஆத்தூருக்கு அண்டான் இருக்கேன். ஆமாம், 100 கிலோமீட்டர்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணி அங்கேருந்து மாதத்தில் என்னால் முடிஞ்சது 3-4 கன்சூமரு நகை எடுக்கணும்பாங்க. அங்கே விலையை தெரிஞ்சுக்கிங்க. அங்கே உள்ள ஆத்தூரில் உள்ள நகைக்கடையை விலை தெரிஞ்சுக்கிங்க, ஓவியாவுக்கு வாங்க. கம்மியாக இருந்தால் எடுத்துக்குங்க. அந்த நகையை எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. தரமான பொருளை கொடுப்பாரு. உங்களுக்கும் வேண்டிய என்ன எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலிக்கு உண்டான ஜவுளியும் கொடுப்பார். அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நம்ம ஓவியா இன்னும் வளரணும். தமிழ்நாடு இல்லை, உலகளவில் இந்த கடை போய் அமையணும். எல்லாம் வல்லல் அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாய் பக்கத்துணர்ந்து தம்பிக்கு ஆறுதல் அடையணும். தேங்க்யூ தேங்க்யூ. நம்முடைய ஓவியா ஜுவல்லர்ல இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது எக்ஸ்க்ளூசிவாக ஜும்காஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும். ஜும்காஸில் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இதுவும் சாம்பிள் மட்டும்தான், நேரில் வந்து பாருங்கள். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஜும்காஸில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 4 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது. ஈவன் கிட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஜும்காஸ் ஜிம்கி கமல் போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிராம்லேருந்தே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் 2 கிராமில் வாங்கிக்கலாம். ஸோ பெரியவங்களாக இருக்கிற பட்சத்தில் 4 கிராம்லேருந்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய டெய்லி வியருக்கு தேவையான ஜும்கா கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய ப்ரைடல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 பவுண்ட் 3 பவுண்டில் இருக்கக்கூடிய ஜும்காஸ், ஆன்டிக்கில், டெம்பிளில், நகாஸில் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸும் இருக்குது. அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளூசிவாக ஜும்காஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்பு. ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்லோ கோல்டில் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு ஜும்கா செட்டு. இது உங்களுக்கு வெயிட் வந்து 11 கிராம்ஸ் வருது. அதாவது ஒரு 1.25 பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வியர் பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கீழெல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து லாரல்ஸ் டைப்பில். ஸோ இந்த சாம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஜும்காஸ், உங்களுக்கு சைஸு ஸ்மாலு, மீடியமு, பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சைஸஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன். அதே மாதிரி அடுத்ததாக பாருங்கள். ஸோ இது அம்பர்லா டைப்பில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோபுரம் டைப்பில் வேணும் அப்படின்னா கோபுரம் டைப்லையுமே ஜும்காஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இது ஒரு 2 பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராண்டான ஜும்கா. பாருங்களேன், உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எதுவுமே அதிகமாக இருக்காதுங்க. ஸோ சென்டரில் அந்த ரெட் கலர் ஸ்டோனு இந்த ஜும்காஸை ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கீழே முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக அந்த சாம்ஸ் இருக்க மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 பவுண்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜும்கா. அடுத்ததாக பாருங்கள், அடுத்ததாக இருக்கக்கூடியது உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 11 கிராம் வருது. ஸோ 11 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு ஜும்கா ஸ்மால் சைஸு. ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன சைஸில் வேணும்னு கேட்பாங்க இல்லையா, எப்போவுமே போட்டுக்கிற மாதிரி. இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜும்கா. உங்களுக்கு ரெட் கலரில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் சொல்கிற வெயிட் எல்லாமே அப்ராக்சிமேட் வெயிட் உங்களுக்கு இன்க்ளூடிங் ஸ்டோனோட சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஸ்டோனை ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட்டும் பார்த்திங்கன்னா குறையும். அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு டைப் நமக்கு. ஸோ இது கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த
ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே லேயர்டில் லீஃப் மாதிரியான டிசைன் உங்களுக்கு இந்த ஜும்காஸில் வருது. இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 பவுன் வரும். ஸோ 12 கிராம்ஸில் இருக்கக்கூடிய ஜும்காஸ் உங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். தாராளமாக நீங்கள் டெய்லி வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓவியாவில். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஜும்காஸ்லேயே கண்டினியூடாக பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேட்டர்னில் உங்களுக்கு இருக்குது. அதாவது அம்பர்லா மாதிரி இருக்கக்கூடிய ஷேப்பு, கோபுரம் டைப்பில் உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில், அதே மாதிரி லென்த்து பெருசாக வேணும்னாலும் சரி சின்னதாக வேணும்னாலும் சரி எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைடலுக்கான ஒரு ஜும்கா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் ப்ரைடல்ஸ் வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப கிராண்டாக வியர் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 2-2.5 பவுன்ல எல்லாமே ரொம்ப அட்டகாசமான ஜும்காஸ் ஆன்டிக்கில் வச்சுருக்காங்க. டெம்பிளில் உங்களுக்கு இருக்குது. இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து எல்லோ கோல்டாகவே வேணும் அப்படின்னா எல்லோ கோல்ட்லேயுமே உங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே பாருங்களேன் நல்லா லென்த்தாக உங்களுக்கு கீழே வரும். அதே மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் வேணும்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் இருக்குது. இல்லை ஸ்டோன்ஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த ஃபுல்லாகவே கோல்டில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கோல்டுலேயுமே கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள். அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு வந்து டெம்பிள் கலெக்ஷன் வேணும்னா டெம்பிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது. டெம்பிள்லேயே வந்து உங்களுக்கு வந்து 1 பவுனில் வேணும்னாலும் 1 பவுனில் இருக்குது. 2 நாளும் சரி 3 பவுன்லனாலும் சரி டெம்பிளில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங் மாடல்ஸு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது எல்லாமே இப்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி வியர் பண்ணக்கூடிய செட் கலெக்ஷன்ஸ் மட்டும் காட்டிகிட்ருக்கேன். இதில் டெய்லி வியர்ஸு 2 கிராமில் 3-4 கிராமில் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு தனியாக அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் நம்ம இந்த ரேக்கில் பார்க்கக்கூடியது ஒரு 1 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜும்காஸ் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இது நமக்கு வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்க டைப்பு, பேர்ல் இருக்க மாதிரியான ஃபேஷனு. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பேர்ல் டைப் போடுவாங்க இந்த பரதநாட்டியம் போகிறவங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பேர்ல் தான் விரும்புவாங்க. அது இல்லாமல் நார்மலாகவே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் அந்த பேர்ல் டைப் எல்லாமே. கீழே வந்து இந்த லாரல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த லாரல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரூபி டைப்பில் கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீழே அந்த பீட்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக பேர்ல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் உங்களுக்கு இருக்குது. ஈவன் ஜும்காஸே உங்களுக்கு கேஸ்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹனி காம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைப்பில் உங்களுக்கு டிசைன் அவைலபிளாக இருக்குது. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது இப்போ இந்த ரேக்கில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு 1 பவுனுக்குள்ளே உங்களுடைய பட்ஜெட் ஒரு 1-1.25 பவுனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சைஸ்லாம் எடுத்துக்கலாம். இது நமக்கு மீடியம் சைஸாக இருக்கும். டெய்லி வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஜும்காஸ் கலெக்ஷன்ஸ் இந்த ரேக்கில் இருக்கக்கூடியது. இது எல்லாமே உங்களுக்கு ஓவியாவில் இப்போ கரண்ட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ். தவிக்குது மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் குத்திக டம்டம் மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் குத்திக டம்டம். நம்முடைய ஓவியா ஜுவல்லரில் இருக்கோம். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக ஹைலைட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரிங்கு. அதில் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு 2 ட்ரையில் வந்து லேடிஸ் ரிங்கும் அதே மாதிரி ஒரு 2 ட்ரை ஜென்ஸ் ரிங்கும் உங்களுக்கு வச்சுருக்கேன். இது எல்லாமே ட்ரெய்லர் மட்டும்தான். மெயின் பிக்சர் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஓவியா ஜுவல்லர் நேரில் வந்துருங்க. ஸோ அது பாருங்களேன், லேடிஸ்க்காக இருக்கக்கூடிய கேஸ்டிங் ரிங்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஈவன் இது ஸ்டோன் எல்லாமே இருக்கக்கூடியது உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு டைமண்ட் ரிப்ளிகா மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரிங்கு மட்டும் வியர் பண்ணி காட்டுறேன். ஸோ அது பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ரிங்கு ஓவியாவில் இருக்குங்க. இது எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னா உங்களுக்கு 2 கிராம் தான். ஸோ ஒரு 2.5 கிராமில் இருக்கக்கூடிய ஒரு ரிங்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ்டிங் ரிங் கலெக்ஷன்ஸ், ஸோ டைமண்ட் ஸ்டோனோட ரிப்ளிகா டைப்பில் உங்களுக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக சாய்ஸஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரிங்கு ஸ்டோன்ஸோட இருக்கக்கூடியது. ஏன்னா கேஸ்டிங் ரிங்ஸ் எல்லாமே ஸ்டோனோட போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. இதே நீங்கள் கப்பிள் ரிங்காக வேணும், ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே வந்து ஜென்ஸ் ரிங் வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேர் போட்டது வேணும், என்கேஜ்மெண்ட் ரிங் உங்களுக்கு வேணும், மேரேஜ் ரிங்ஸ்லாம் வேணும் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஈவன் வந்து ஸ்டோன் இல்லாமல் எனாமல் கோட்டில் வேணும் அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு எனாமல் கோட்டில் இருக்கக்கூடியது. ஸோ பீகாக் டிசைன் உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரியான ஒரு பீகாக் எனாமல் கோட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு 2 grams 2 to 3 grams இருக்கக்கூடிய ரிங் கலெக்ஷன்ஸு. அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ரிங்கு, நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்னு அது வேணாலும் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் நம்ம ட்ரெடிஷ்னல் பேட்டர்னு. ஸோ இது உங்களுக்கு ஒரு 3 gram தான். 3 gramலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக உங்களுக்கு வரும். ஸோ வந்து ஒரு பவுனுக்கு உண்டான லுக் உங்களுக்கு இதில் வந்துடும். அதே மாதிரி இதெல்லாமே லேடிஸ் கலெக்ஷன். ஸோ இதெல்லாமே கிஃப்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது பாருங்களேன், ஸோ வந்து இதெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம். ஹார்ட் ஷேப் போட்டு கொடுத்துரு, ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ்டிங்கு, அதே மாதிரி ஸ்டோன்ஸ், ரூபி எம்ப்ராய்டு கலர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே டெய்லி வேருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸ்டோன்ஸ் இல்லாமல் கேஸ்டிங் ரிங் மட்டும் வேணும்னா உங்களுக்கு ஸ்டோன் இல்லாத கேஸ்டிங் ரிங்ஸ் இருக்குது. 2 gramலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ரிங்கு. ஸோ ஜென்ஸ் ரிங்லேயுமே நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த டிவி பாக்ஸ் மாடல் வேணும்னா உங்களுக்கு டிவி பாக்ஸ் மாடல் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும்னா இதெல்லாம் பாருங்கள், ஜென்ஸுக்காகனா நல்ல ஃபேன்சியான ஒரு ரிங்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி, அதே மாதிரி இந்த பேட்டர்ன் நிறைய பேர் விரும்பி போடுறது உண்டு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து சர்க்கிள் டைப்பில் இருக்க மாதிரி போடுறது. அதே உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னாலும் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ளார் இருக்க மாதிரி, இதில் உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் சிம்பிள் வேணும் அப்படின்னாலும் நம்ம சிம்பிள் போட்டுக்கலாம். கப்பிள் ரிங்காக வேணும்னாலும் கப்பிள் ரிங்காக மேக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா லாங் லாஸ்டிங் வரும். இதெல்லாம் பாருங்களேன், ஸோ உங்களுக்கு அகலம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா தடிமன் வரும். டெய்லி போடுறதுக்கு லாங் லாஸ்டிங்க்கு நல்லாயிருக்கும். இதில் இன்னும் நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்க்குற பட்சத்தில் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே பாருங்கள், இதில் எல்லாமே மிக்சடாக உங்களுக்கு வச்சுருக்காங்க. இது எல்லாமே நியூ அரைவல்ஸு, இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு. உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எந்த ரிங் கலெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. ஓவியாவில் கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு செய்கூலி அப்படின்னு கிராமுக்கு 200 மட்டும்தான். 0% வேஸ்டேஜில் இந்த ரிங்கில் எந்த ரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 4 to 5 கிராம்குள்ளே இருக்கக்கூடியது. ஜென்ஸ் ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம்லேருந்தே இருக்குது. 3 கிராம், 4 கிராம், 5 கிராம்லேருந்தே தாராளமாக டெய்லி வியர் பண்ணக்கூடிய ரிங்ஸ் வச்சுருக்காங்க. லேடிஸ் ரிங்லாம் வந்து உங்களுக்கு 1 கிராம்லேருந்தே இருக்கும். பட் ஆனால் ஒரு 2 கிராமில் போடும்போது லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டெய்லி வேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய மோதிர கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவியாவில் இருக்குது. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேரில் தான் நீங்கள் வரணும். தவிக்குது மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் தொத்திக டம்டம் மாலை டம்டம் மஞ்சள டம்டம் மாத்து அடிக்கு மங்கள டம்டம் ஓல டம்டம் ஒதுக்கு டம்டம் ஓங்கி தட்டிக்கும் தொத்திக டம்டம். முறுக்கு டைப்பில் வேணும்னா உங்களுக்கு முறுக்கு செயினில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி தாலிக்கொடி டைப்பில் வேணும் அப்படின்னா, நமக்கு செயின் டைப்பில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு லக்ஷ்மி உருவம் இருக்கக்கூடிய தாலிக்கொடி இருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக பாருங்கள் மயில் டிசைனு. இது எல்லாமே நமக்கு 5 பவுனு. ஸோ இது இப்போ நீங்கள் காட்டுறது நம்ம பார்க்குறது எல்லாமே வெறும் 5 பவுனில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான தாலிக்கொடிங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வெயிட்டில் வேணும்னாலும் வெயிட் வச்சுருக்காங்க. ஒரு 7 பவுன் 10 பவுனில் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. ஜஸ்ட் இப்போ நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு 5 பவுனில் இருக்கக்கூடியது காட்டுறேன். இதுலேயே உங்களுக்கு பாருங்கள் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி
மயில் டிசைனு உங்களுக்கு ஸ்டோன் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும், எனாமல் கோட்டோட இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு 5 பவுன் தான். பாருங்கள் எவ்வளவு கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமுமே மல்டி கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க, அதே மாதிரி க்ரீன் கலர், ரெட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது. 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணுற 2 ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்பால் டைப் பால் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது. இதே டிசைன் எனக்கு ஸ்டோன் இல்லாமல் வேணும்னா இங்கே பாருங்கள். ஸோ அதே பேட்டர்ன் அதே டிசைன் உங்களுக்கு அதே 5 கிராமில் ஸ்டோன் இல்லாமலும் வச்சுருக்காங்க. இது 2 பக்கமே உங்களுக்கு வந்து இந்த முகப்பு டிசைன் வருது. அதனால செயின் வந்து இப்படி ஃப்ளிப் ஆயிடுச்சு திரும்பிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் டிசைன் பாருங்களேன். ஸோ இது எல்லாமே 5 பவுனில் இருக்கக்கூடிய முகப்பு வச்சு தாலிக்கொடி கலெக்ஷன்ஸ். ஸோ லென்த்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இது பாருங்க, நல்லா இது செயின் உங்களுக்கு நல்லா கெட்டி செயினாக இருக்கும். ஏன்னா தாலிக்கொடி எப்போவுமே போட்டுட்டு இருக்கிறது இல்லையா, அதனால செயின் எல்லாமே உங்களுக்கு லைஃப் லாங் வரக்கூடிய செயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு 4 பவுனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். 4 to 5க்குள்ளே இது உங்களுக்கு வரும். இதில் நிறைய முகப்பு டிசைன்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் ஸ்டோன் வெயிட்டோடு சொல்கிறேங்க. ஸ்டோன் வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கோல்டோட வெயிட்டும் கம்மியாக இருக்கும். பாருங்கள் இதெல்லாமே நல்லா லென்த்தாக நிறைய நியூ பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் எங்கே போய் சேலத்தில் வாங்கினீங்க அப்படின்னாலும் சரி வேஸ்டேஜ் மினிமம் 15% போடுவாங்க. பட் ஆனால் ஓவியாவில் உங்களுக்கு இதுக்கு சேதாரமும் கிடையாது, செய்கூலியும் கிடையாது. அதுதான் இப்போது இந்த டிசம்பர் 14, 15 நமக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாமே தாலிக்கொடியா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நீங்கள் தாலிக்கொடி செயினாகவும் போட்டுக்கலாம், நார்மலாக போடக்கூடிய செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ் நம்ம டெய்லி வேர் செயின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய பேட்டர்ன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. நீங்கள் பாருங்களேன் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா செயினில் வந்து செயின் மேலே போடுற அளவுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு 2 பவுனில் நல்லா லென்த்தாக இருக்கக்கூடிய செயின் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இதெல்லாமே நீங்கள் ஒரு பெண்டன் வச்சு போட்டிங்க அப்படின்னா கீழே ஒரு பெண்டனோட போடும்போது பார்க்கறதுக்கு ஒரு ஹாரம் மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவு நல்லா கிராண்ட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செயின் கொடுக்கும். அதே மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு பெண்டன் போடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு மேட் ஃபினிஷில் கேஸ்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பெண்டனோட போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ லென்த்து உங்களுக்கு 28 சென்டிமீட்டர்ஸ், 30, 32 எவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படின்னாலும் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி செயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நார்மல் பேட்டர்ன் வேணும்னா நார்மல் இருக்குது. இந்த மாதிரி நல்லா கிராண்டாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிசெக்ஸ் செயின்ஸு, இந்த மாதிரி ரெகுலர் பேட்டர்ன் செயின்ஸு நம்ம டெய்லி இதெல்லாமே நிறைய பேர் தாலியாக கூட போட்டுப்பாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு 2 பவுனில் எக்ஸாக்டாக இதெல்லாம் ஒரு 2 பவுனில் வரக்கூடிய செயின், 2, 2.25 இந்த மாதிரி நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. செயின் உங்களுக்கு ஈவன் ஒரு 6 கிராம்லேருந்தே ஆரம்பிக்குது. 6லேருந்து உங்களுக்கு ஒரு 10 பவுனில் செயின் வேணும் அப்படின்னாலும் நம்முடைய ஓவியா ஜுவல்லரியில் உங்களுக்காகவே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டிசம்பர் 15லேருந்து வாங்கக்கூடிய செயின்களுக்கு செய்கூலி கிடையாது, சேதாரமும் கிடையாது நம்முடைய ஓவியா ஜுவல்லரியில். நம்முடைய ஓவியா ஜுவல்லரியில் இருக்கும். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் வரக்கூடிய வழியில் திருச்சி மெயின் ரோட் குகையில் ராயல் சிப்ஸ்க்கு பக்கத்தில். இதே நம்ம சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வரோம் அப்படின்னா திருச்சி மெயின் ரோட் குகையில் எம்ஜிஆர் சிலை இருக்கும். எம்ஜிஆர் சிலையிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலது பக்கத்தில் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் நம்மளுடைய ஓவியா பிரான்ச்சோட ஒரே ஒரு பிரான்ச்சு, அதே மாதிரி ஓன் பிரான்ச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நிறைய கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே உங்களுக்கு எதற்காக இப்படி ஒரு ரெக்கார்டிங் எடுத்து காட்டுறோம் அப்படின்னா ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க இல்லையா, செய்கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்குறாங்க, சேதாரம் 0% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நகைகளோட கலெக்ஷன்ஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு வெள்ளிக்கு தனியாக ஒரு செக்மெண்ட்டாக எடுத்திருக்கோம், தங்கத்துக்கு தனியாக ஒரு செக்மெண்ட்டாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்தளவு கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே எங்களால் கவர் பண்ண முடியல, ஏன்னா 1 மணி நேரம் தான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய நிறைய தங்க நகைகள் கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியம் வந்து செய்கூலி சேதாரம் தான். ஏன்னா திரும்ப நமக்கு கிடைக்காத ஒரு பணம் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லையா. ஸோ அதுக்காக அதிகமாக பணம் செலவு பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓவியா ஜுவல்லரி ஒரு டைம் வந்து பாருங்கள். மற்ற இடங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு கூட நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேரோட ஃபீட்பேக் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அண்டர் தென் சைனிங் ஆஃப் யுவர் மீரா மற்றும் கார்த்திக். டாடா, பாய்.
சிக்கி தவிக்குது மாலை டம் டம்